தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கம் அருகே 50 ஆண்டுகள் மேலாக அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் மக்களுக்கு அதே இடத்தில் நிலம் வழங்க கோரி மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சித் தலைவர் சக்திவேல் தலைமையில் தமிழக அரசு வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் என்று சென்னை ராஜரத்தினம் அரங்கிற்கு வெளியே நடைபெற்றது. இதனுடைய அடிப்படை கோரிக்கையாக 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளும் சரி, ஏழை எளிய மக்களின் சார்பால் நிற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்கள், அது நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, மேய்ச்சல் புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையான அரசு புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி, அதில் 60 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்வதுதான் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அது உரிமையாக இருக்கும். அதுதான் ஒரு வாழ்வுரிமையாக இருக்கும். எனவே அந்த வாழ்வுரிமையை எந்த காலத்திலும் எந்த அடிப்படையிலும் பறிக்கக்கூடாது. அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை அங்கே வாழ்விடங்களில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடங்களிலே மீண்டும் நீர்நிலைகளாகவோ அல்லது மேய்ச்சல் புறம்போக்காகவோ மாற்றுவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை இயக்கமாக நடத்தி வருகிற தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னையிலே நடைபெற்ற இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஏறக்குறைய 500க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து வந்தவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இப்படி எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அங்கே எல்லா இடத்திலும் எங்களுடைய இந்த போராட்ட பயணமாக தொடரும் என்று தெரிவித்துள்ளோம். நாங்கள் பல்வேறு முறை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழக முதல்வரிடம் மனு அளித்திருக்கிறோம், நேரடியாகவும் அளித்திருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் செவி மடுக்கவில்லை. செவி மடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் இருக்கும். தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை ஒரு அடிப்படையாக வைக்கும். இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளில் தொடர்ந்து அவர்களுக்கு உரிமையாக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை இந்த தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வைக்கும். யாரெல்லாம் அதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களோடு துணை இணைந்து செயல்படுவோம். அவர்களோடு இணைந்து செயல்படுவோம். நாங்கள் தமிழக முற்போக்கு தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் முடிவு செய்வோம்.